ஹாய். ஸோ நீங்கள் வந்து டைட்டில்லே பார்த்துட்ருப்பீங்க, எனக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்டில் நான் இதை பண்ணுறேன். ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் இது வரைக்கும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பெருசாக வெயிட் லாஸ் ஆனதில்லை. நான் இது ஆல்ரெடி சொல்லியும் இருக்கேன். எனக்கு வந்து கிராஷ் டயட்ஸ் அண்ட் இது நிறைய வந்து நான் ட்ரை பண்ணி எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆனதில்லை. வெயிட் லாஸும் எனக்கு பெருசாக இருந்தது கிடையாது. ஜிம்ஸ் போயிருக்கேன். சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஹார்டாக அப்படியே கன்சிக்யூட்டிவாக போய் அப்படி வந்து பண்ணி அப்பயும் ரிசல்ட் இல்லாமல் இருந்திருக்கு. வெறுத்து போய் விட்டு விட்டு பண்ணி அப்பயும் ரிசல்ட் இல்லாமல் இருந்திருக்கு. கிராஷ் டயட்ஸ் இருந்து அதுலேயும் பெருசாக ரிசல்ட் லைக் அந்த டைம் பீனுக்கு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஏறிடும், அந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. இதுக்கு வந்து நிறைய டெஸ்டெல்லாம் எடுத்து பார்த்து எல்லா டெஸ்ட்லேயுமே ஒன்றும் பெருசாக இல்லை. லைக் சுகர் இல்லை, தைராய்டு இல்லை, பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லை, நீங்கள் சொல்கிற எந்த ஒரு வெயிட் கெயினுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு இல்லை அப்படின்னு. இதே தான் எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் இருந்திருக்கு. இதே தான் என்னோட இதுவாகவும் இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே நான் குண்டாக தான் இருந்திருக்கேன். பட் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்டெம்ப்ட். ஏன் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்பயுமே வந்து டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது எனக்குன்ட்டு இல்லை, நான் யாருக்குன்னா கூட போகிறேன்னா கூட எனக்கு வந்து ஒரு இதுதான் வந்து வரும். நீங்கள் வந்து வெயிட் லூஸ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் வரும், இல்லை அது வரும் இது வரும், ஏதாவது ஒரு இது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் நான் எனக்குன்னு போகலன்னா கூட, யாருக்குன்னா கூட போகிறேன்னா கூட எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். அப்போது நிறைய வந்து டாக்டர்ஸ் கிட்டேயே போய் அவங்கக்கிட்டலாம் கேட்டு அவங்க எதெல்லாம் சொல்லும்போது திருப்பி ஒன்று தான், ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து டயட் இருக்கணும், டயட்லனா ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், இதே தான் இருந்திருக்கு. பட் மெடிக்கலி எனக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு யாருமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது அவர் வந்து இதுக்கு வந்து சொல்யூஷனே இல்லை, பேரியாட்டிக் சர்ஜரி தான் பண்ணணும்னாரு. அங்கே தான் எனக்கு கிளிக் ஆச்சு ஒரு மாதிரி. ஏன்னா சர்ஜரி இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒன்று அந்த சர்ஜரின்றது. யாரும் மாத்திரை கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணது கிடையாது இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கோ இல்லை எதுக்கோ. நிறைய பேர் சொல்லுவாங்க மெட்ஃபார்மின் போடுறதோ இல்லை தைராய்டு டேப்லெட்ஸ் வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த மாதிரி யாருமே வந்து சொன்னது கிடையாது. அதனால நானும் ஓகே, நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் போகிறோம், நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். பட் எவ்வளோ பண்ணியும் எந்த ஒரு இதுவும் இல்லைன்றப்போ இந்த டாக்டர் வந்து பேரியாட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இந்த வெயிட் லாஸ்க்கு சர்ஜரி பண்ணணுன்றது வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த சர்ஜரியில் என்ன வேணால் ஆகலாம், என்ன வேணால் ஆகாமையும் இருக்கலாம். ஸோ இது வந்து இருக்கும்போது எனக்கு பயம் வந்து வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் நம்ம பண்ணுறோம், ஜிம் பண்ணுறோம், இல்லை இது பண்ணுறோம், அதுலேயே எனக்கு நிறைய வெறுத்தெல்லாம் போய் நான் நிறைய நாள் போகாமல் அப்படிலாம் கூட விடுவேன். பட் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட்றது நான் எப்பவுமே பெருசாக சாப்பிட மாட்டேன். சாப்பிட்றதே வந்து ஒரு 2 வேளை தான் சாப்பிடுவேன். பட் இந்த இதில் வந்து வெயிட் லாஸ் ஏன் ஆகலை அப்படின்றது வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும்போது தான் நான் வந்து இந்த பரமகுரு ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் முன்னாடியே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு, ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லலாம் இருந்துச்சு. அப்போல்லாம் நான் வந்து போகலை. ஏன்னா நிறைய பயம் இருந்தது. அவங்க காட்டுற ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ, இல்லை 1 ஹவரில் 1 kg குறைச்சிரும் அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருந்தீங்கன்னா இர்ஃபான் சியூலாம் கூட வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அவருக்கு கூட 1 ஹவரில் 1 kgலாம் குறைஞ்சதாக காமிப்பார் அந்த வீடியோவில். ஸோ நிறைய பயம் இருந்தது எனக்கு, இதில் வந்து ஸ்டெப் இன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இன்னொன்று காஸ்ட், ரொம்ப ஹையான ஒரு ஃபீஸ் இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்து வேண்டாம் தள்ளி போட்டது. இந்த சர்ஜரிக்கு அப்புறமா என்னமோ தெரியல, ஒரு சைன் மாதிரி இருந்தது. நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் 3 பேர் வந்து இதே பரமகுரு ஃபிட்னஸில் போயிட்டு செம்மையாக வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆளே வேற மாதிரி இருந்தாங்க, ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க, நிறைய விஷயம் அவங்களால பண்ண முடிஞ்சது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம ஏதோ பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஃபீஸ் வந்து ஜாஸ்தி, இப்பயுமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட ஏஜ் அண்ட் வெயிட்டுக்கு வந்து இப்போ நான் கரண்ட்லி வந்து 109.250 உள்ள லைக் என்டர் ஆகும்போது எனக்கு எப்பயுமே, ஆனால் அவ்வளோ இதில் இன்னைக்கு ஏன் அவ்வளோ காட்டுச்சுன்னு எனக்கும் தெரியல. இங்கே நான் பார்க்கும்போதுலாம் எப்பயுமே 106, 107 இதான் என்னோட வெயிட்டாக இருக்கும். பட் இங்கே வந்து 109.25, அதாவது 109 kg 250 grams இருந்ததாக வந்து காமிச்சுது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது 108.950 850 ஞாபகம் இல்லை, நான் அதை எழுதியிருந்தேன். 850 950 சம்திங் இந்த மாதிரி எனக்கு வந்திருந்தது. பட் அதுவும் வந்து இல்லை, ஒரு 700 grams ஒவ்வொரு நாளும் குறையணும்னாரு. பட் எனக்கு குறையல, இன்னைக்கு பண்ணதில் குறையல. இந்த இதை நான் இந்த 109 kgs இது நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இது வந்து ஒரு 3 monthsக்கு போகுது. இந்த வெயிட் கேட்டகரியில் நான் இருக்கிறதுனால என்னோட
ஃபீஸ் வந்து 3 மந்த்ஸ்க்கு 25,000. இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நிறைய பேர் நீங்கள் பார்க்குற நிறைய பேருக்கு கூட இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், நிறைய பேருக்கு இது கம்மியான அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். பட் எனக்கு இது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். இந்த வாட்டி வந்து பிக் பாஸில் ரிவ்யூ பண்ணியிருக்கும் போது எங்களுக்கு வந்தது வந்து ஒரு அரௌண்ட் இந்த 3-4 மந்த்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக எங்களோட பேமெண்ட் வந்து 50,000 சம்திங் வந்துச்சு யூடியூப்லேருந்து. அதில் பாதி நான் இங்கே கொடுத்துட்டேன். எப்பயுமே இதெல்லாம் என்னோட செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கு போயிடும். பட் இது வந்து இப்படி நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் ரிசல்ட் எப்படி வருது இல்லை இது எப்படி வருது அப்படின்றது தெரியாது. இந்த அட்டெம்ப்டில் வந்து நான் குறைய மாட்டேனா அதெல்லாம் எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக கேட்டால் எனக்கு டபுள் டிஜிட்ஸ்குள்ளே அதையும் வந்து ஒரு 90 அப்படிலாம் வரணும்னு ஆசை. பட் அது நடக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த ஜேர்னியை வந்து ஃபுல்லாக நானே மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கலன்றதை விட எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு வர்ச்சுவல் டைரியாக இது இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ சாப்பிட்றதுல எப்படி சாப்பிட்றேன், நான் எப்படி வந்து போகிறேன்னு ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஜேர்னல்ஸ் எழுதுவாங்க. சில பேர் அந்த இதெல்லாம் நோட்ஸ்லாம் பண்ணி வைப்பாங்க. நான் இதை வீடியோவாக எடுத்து என்னோட சேனலில் போடும்போது பார்க்குறவங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து இதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கும் இருக்கலாம், இல்லாதவங்களுக்கும் ஓகே தான். இதை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். நல்ல நிறைய விஷயம் நான் ஆரம்பிச்சு விட்டுருவேன். பட் இதுக்கு வந்து 3 மந்த்ஸ் இது கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் வரும். நான் எடுத்து அடுத்த நாள் நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து கொடுத்துருக்க டயட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸ் போடுறேன். நான் அங்கே அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சு. அங்கே நான் பண்ணுற ஒர்க் அவுட் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது நான் ஃபுல்லாக போட முடியாது, எல்லாத்தையும் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு நான் பண்ணிட்டு வரும்போது நான் காலையில் 7 to 8 பேட்ச்க்கு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ காலையில் 7 மணிக்கு போயிட்டு இது ஆயிடுச்சு. 8 மணிக்கு முடிஞ்சது அப்புறமா ஒரு கேம்ஸ் மாதிரி வச்சாங்க. ஸோ அதில் வந்து போயிடுச்சு ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்தோம். இது வந்து கீழ்பாக்கில் இருக்குது இந்த பிரான்ச். இது நான் சொல்கிறது ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்போனால் பாலவிஹார் ஸ்கூல் தெரியும்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கீழ்பாக் சிமெட்ரி ரோட்டில் போனீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஒரு அட்டெம்ப்ட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எஜுகேஷனல் பர்பஸஸாக இருக்கலாம், சில பேருக்கு இது வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம். பட் ஒரு ஜேர்னியை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு 3 மந்த்ஸ்க்கான ஜேர்னி. என்னோட டயட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டபுள் டிஜிட்ஸ் வர்ற வரைக்கும் வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ எனிதிங் சொல்ல ப்ரோட்டீன்ஸ், கார்ப்ஸ், ஃபைபர்ஸ் அது எதுவுமே இல்லை, ஆல் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். ஸோ ஃப்ரூட்ஸுன்றப்போ நிறைய கார்ப்ஸ் தான் இருக்கும் அதில். இன்னும் வந்து சுக்ரோஸ் லெவல்ஸ் இருக்கும். ஸோ இது முன்னாடி நான் வந்து ஜிஎம் டயட்டுன்னு ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த இதில் வந்து 7 டேஸ்க்கான டயட் அது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், செகண்ட் டே வந்து ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், தேர்ட் டேயில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி வந்துட்டு வரும். அப்போ எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சது. பட் ரைஸோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட ஆரம்பிச்சு அடுத்ததே வந்து திருப்பி அது டொப்புன்னு ஏறிடுச்சு. ஸோ அது ஒரு நிரந்தரமாக வந்து இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. பட் இதனால இவர் ஒரு என்ன சொல்றது ஒரு கோச்சாக அவங்க சொல்கிறாங்கன்றதுனால நான் பண்ணுறேன். பட் அதில் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், நிறைய சாப்பிட முடியாது அந்த ஜிஎம் டயட்டில். பட் இப்போ வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் சாப்பிட்லான்னு இவர் சொல்லியிருக்காரு. பட் ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து நான் பனானா சாப்பிடக்கூடாது. ஸோ வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், அப்புறமா வந்துட்டு சப்போட்டா பழம், அந்த மாதிரிலாம் பழம்லாம் நான் சாப்பிடக்கூடாது. அவகாடோலாம் நம்ம எப்படி சாப்பிட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. பட் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கோவை பழமுதிர் நிலையம்லேருந்து வாங்கினேன் க்ரீன் கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ கிரேப்ஸ் வந்து கிரேப்ஸும் ரேட்டு ஒன்றும் கம்மி இல்லை, கிலோ 100 ரூபான்னு விற்கிது. பட் இது என்னமோ ஓகே அப்படின்னு இதை வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து எங்கே நம்ம போகும்போது ரோடு கடைங்க இருந்ததுன்னா அங்கேயும் வந்து வாங்கிக்கலான்னு ஒரு இது இருக்குது. பட் நான் எப்பப்போ என்னென்ன சாப்பிட்றேன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அதை தான் நான் ஆக்சுவலாக சாப்பிடுறது. இது நான் எனக்கே ட்ரூவாக இருந்தால் தான் என்னால் வந்து இந்த இதை வந்து பண்ண முடியுன்றதுனால. ஸோ இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டே இப்போ தான் சாப்பிட்றேன். மணி வந்து 10:30 ஆகுது. ஆமாம் 10:30 ஆகுது. ஸோ இந்த 10:30க்கு நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். நான் வந்து கிரேப்ஸ் சாப்பிட்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும், டெய்லி இதை பற்றி தான் வரும். ஸோ என்னோட லஞ்சுக்கு என்ன சாப்பிட்றேன், ஸ்நாக்ஸ் நான் தான் எடுத்துக்கிறேன்னா, டின்னர் என்ன சாப்பிட்றேன், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் அது அப்பப்போ வந்து நான் ரிப்போர்ட்டும் பண்ணிடுறேன். அது தவிர்த்து எனக்கு எப்போனா பசிச்சு நான் சாப்பிட்றேன், அதையும் நான் சொல்லிடுறேன். பட் ஈவினிங்கில் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன்றதுனால பசிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 7-7:30 வரைக்கும் வேலை இருக்குது, மதியானம் ஒரு 2-3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அதனால் அப்போ நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்டிலே இருக்க மாட்டேன். ஸோ அதனால் சாப்பாடை பற்றி நினைக்க முடியாது. எனக்கு இது கூட குக்கும்பர் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து நான் திருப்பி லஞ்ச் அப்போ நான் சொல்கிறேன்.
ஹாய். ஸோ மணி வந்து இப்போது 2:30 ஆகுது. ஆனால் 12 மணிக்கு நான் வந்து ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன தெரியுது? ஸோ எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுனால இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் வந்து சாப்பிட போகிறேன். பட் நடுவில் வந்து பசிக்குதான்னு கேட்டிங்கன்னா பசி இல்லை. எப்படி சொல்கிறது, பசி இல்லைன்னா அவ்வளோ வந்து ரொம்ப இதாக வர மாதிரி இல்லை. நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. பட் எனர்ஜி ட்ரெயின்டாக இருக்குது, அது மட்டும் வந்து இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நான் வந்து இதில் என்ன சொல்கிறது, இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி நினைக்க வேணாம். யாரும் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ணல. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கிளென்சிங்காக அப்படின்னு வந்து ஒரு சார் சொல்லியிருந்தார். ஸோ பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ நாள் போக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு நான் வாட்டர்மெலன்ஸ் எடுத்திருக்கேன். மத்தியானமாக வாட்டர்மெலன் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3:30 அந்த மாதிரி டைமில் வந்து நான் கொஞ்சம் குக்கும்பர் சாப்பிட்டேன். அதில் வந்து ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக உப்பு போட்டேன். உப்பு போட்டு சாப்பிட்டுட்டு பிடிக்கல. அப்புறம் அந்த உப்பை கழுவிட்டு வெறும் குக்கும்பர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் அதையும் கொஞ்சம் ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமா எனக்கு கிளாஸஸ் இருந்ததில் எதுவுமே பெருசாக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை, அப்படியே போயிடுச்சு. அப்புறமா 7:30 வந்து இப்போ கரண்ட்டாக தான் ஆகுது. 7:30 வந்து நான் கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கிரேப்ஸ் வந்து இதில் என்ன பிரச்சனைனா ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து வாயில் ஒரு டேஸ்ட் அது அப்படியே நிற்கிது. அது ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட். எனக்கு வந்து காரமாக எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு போல இருக்குது. பட் எதுவும் வந்து காரமாக சாப்பிடவும் எதுவும் பிடிக்கல. ஸோ ஒரு மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். பட் நான் காலையில் விட கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வலிலாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, கை கால் அப்புறமா வந்து முதுகில். ஆக்சுவலாக வந்து பரமகுரு சார் வந்து வலிக்குது அப்படின்றப்போ அவர் வந்து என்னோட முதுகில் வந்து ஏறி நின்று அழுத்தினாரு. ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு அது வலிச்சுது. இப்போது வலிக்கிறது வந்து அதுதானா இல்லை அது ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் சொன்னாங்க. ஸோ அதில் ரிலீஃப் அது பண்ணலன்னா இன்னும் வலிச்சிருக்குமா அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல. எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எனக்கு. நான் வந்து ஃப்ளோர் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் நம்ம வந்து பண்ணும்போது நானும் நிறைய ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணேன். ரெஸ்ட்டே இல்லாமல் நிறைய வந்து பண்ணும்போது ரொம்ப நாக்கு தள்ளுற மாதிரி வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து நல்லா வாந்தி வர்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த டயட் இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஏப்பம் வருது. ஸோ அது ஒரு திங் நான் பார்க்குறேன் இதில். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப ரொம்ப சுகராக இருக்க எதுவுமே எனக்கு பெருசாக பிடிக்காது. ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இந்த வாயில் வந்து ஒரு டேஸ்ட் அதனால அது விடுறதுனால எனக்கு வந்து அந்த ரொம்ப ரொம்ப சக்கரையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். கொஞ்சம் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அடுத்து நான் வந்து பைனாப்பிள் தான் வாங்கணும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து வாங்கினதெல்லாம் வந்து கிரேப்ஸு, வாட்டர்மெலனு, அதுக்கப்புறம் குக்கும்பர், இந்த 3 தான் வந்து மாற்றி மாற்றி நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் போய் பப்பாளியோ இல்லை வேறு எதாவது வாங்கணும். கொஞ்சம் வேறு டேஸ்ட்டில் மேபி ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி எதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரொம்ப இந்த டேஸ்ட் பிடிக்கல. ஏதாவது கொஞ்சம் ஆரஞ்சு அந்த மாதிரி எதாவது வாங்கி அப்படி எதாவது சாப்பிட்லான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால இதுதான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் தண்ணி நான் எக்கச்சக்கமாக வந்து குடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 2.5 லிட்டர்ஸ் வந்து குடிச்சிட்டேன். இன்னும் கூட குடிச்சிருவேன் தெரியல. எனக்கு இப்போ 7:30 தான் ஆகுது. நான் வந்து தண்ணி ரொம்ப குடிக்கிற பர்சன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே போயிடும். ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்னா ரொம்ப வலி இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எனக்கு அது முதுகில் அப்புறமா வந்து கீழே ஹிப்பில் அங்கெல்லாம் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் காலெல்லாம் வந்து ஐயோ ஒரு லெக் டே போட்டு வந்த மாதிரி இருக்குது, ஜிம்லலாம் போயிட்டு பண்ணும்போது இருக்கிற மாதிரி. ஆனால் இதை வச்சுக்கிட்டே நான் வண்டி ஓட்டினேன். இதை வச்சுக்கிட்டே நான் வந்து வண்டினா அம்மாவையும் பின்னாடி உட்கார வச்சு போகிறது. ஸோ அதெல்லாம் பண்ணேன். ஸோ ஐ ஆம் கோப்பிங் அப் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் டேவை விட எப்பயுமே வந்து கஷ்டமாக இருக்க போது செகண்ட் டே அண்ட் தேர்ட் டே. அது எனக்கு நாளைக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நான் நாளைக்கு தான் பார்க்கணும். வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் எங்கே இருக்கேனே தெரியாத மாதிரி இருக்கும். அது ஏன்னா நெட்டுக்கு இன்னொரு சைட்லேருந்து தான் டேடி எடுத்துகிட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வச்சு எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பண்ண முடிஞ்சால் பார்க்க முடிஞ்சால் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் வந்து அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. நான் பாட்டுன்னு தனிக்காட்டு ராஜா மாதிரி வேறு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் வேறு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அந்த சைடு இருக்கவங்க வேறு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வேறு வேறு எக்ஸசைசஸ் வந்து அட் எ டைம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க, நான் அதை காட்டுறேன்.
இந்த மாதிரி ஒரு ஷீட்டு. இந்த ஷீட்டில் வந்து எனக்கு டெய்லி என்னோட ப்ராக்ரஸை வந்து நான் எழுதணும், என்னோட வீக்லி ப்ராக்ரஸையும் எழுதணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் டே 15th டே அந்த மாதிரி ஒவ்வொரு 15 டேஸ்க்கும் வந்து மெஷர்மெண்ட்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்றத நான் வந்து இதில் போடணும். அதே மாதிரி வந்து வீக்லி எனக்கு வந்து என்ன என்னோட டார்கெட், நான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேஜ் இருக்கு. அதே மாதிரி வந்து டெய்லி ரிப்போர்ட், அங்கேயும் கார்ட்ஸ் இருக்கு இந்த இதில். ஸோ இதில் வந்து டெய்லி ரிப்போர்ட் இருக்கு. ஸோ டெய்லியும் நான் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்றது எழுதணும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த புக் இது மாதிரி பிரிண்ட் அவுட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வர எல்லாருக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரூட் டயட் தான் போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் டயட்ஸ் மாற்றுவாங்க. ஸோ இப்போதைக்கு எனக்கு இந்த ஃப்ரூட் டயட்டில் இதெல்லாம் தான் வந்து எனக்கு இருக்குது. அஃப்கோர்ஸ் யார் வந்து உள்ளே வந்தீங்கனாலுமே டெஃபினெட்லி முதல்ல நம்மளுக்கு எந்த டயட் ஆரம்பித்தாலும் ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ரொம்ப வந்து கிராங்கியாக இருக்கேன், அது எனக்கே தெரியுது. ரொம்ப வந்து சிரிசிடுன்னு இருக்கேன், திடீர்னு அழுகுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அது எனக்கு எப்பயுமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் என்னோட இப்போதைக்கு இருக்கிற ஒரு ப்ராசஸ். நான் அதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி க்ரீன் கிரேப்ஸ் அது வந்து எடுத்துக்கிட்டு இதை தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படி காட்டுது? ஸோ இதான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து ஐம் குட், ஓகே, நைஸ். இன்னும் எவ்வளோ நாளைக்கு நான் இதை பண்ணுவேன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் என்னோட வெயிட் வந்து 2 டிஜிட் வர வரைக்கும் வந்து நான் அதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வந்து நான் எப்போ இது ஃப்ரூட் டயட் விடுவேன்னு தெரியல. பட் ஸ்டில் ஓகே, நம்ம வந்து ப்ராக்ரஸ் காட்ட ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து வைக்கிறதுனால நீங்களுமே இந்த சேஞ்சஸை என் கூடவே வந்து பார்க்கலாம். இந்த வாட்டி என்னால் வந்து சாப்பிட்றது ஒன்றுத்தையும் வந்து கரெக்டாக எடுக்க முடியல. நாளையிலேருந்து அட்லீஸ்ட் நான் வந்து பேக் வாய்ஸாக பேசுகிற மாதிரி நிறைய வீடியோ வந்து எடுத்து வச்சிடுறேன். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களை நான் வந்து அடுத்த நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இதோட என்னோட டின்னரும் வந்து முடிஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி. அண்ட் அடுத்த நாளைக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்றதை நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.